இன்னைக்கு விவசாயம் எப்படி செய்யணும், விவசாயத்துல குத்தகை கூடுமா கூடாதா, விவசாய நிலங்களை எப்படி பராமரிப்பது, புகாரில பாடம் இருக்கா இல்லையா? எந்த ஊர்ல இந்த அடிப்படையில் நடக்குது? இல்ல. எத்தனை பாடம் இருக்கு புகாரில? தனிநபர் ஒழுக்கம் இருக்கு, வணக்க வழிபாடுகள், வியாபாரம், வாடகை, ஹவாலா, குத்தகை, வக்காலத், வேளாண்மை, கடன், வழக்குகள், அநீதிகள், அபகரித்தல், அடைமானம், சாட்சியம், சமாதானம், நிபந்தனைகள், உயில்கள், ஜக்காத், ஜிசியா, முகாத்தப், மருத்துவம், ஆடைகள், பாகப்பிரிவினை, குற்றவியல், இழப்பீடுகள், இதெல்லாமே இருக்கா இல்லையா? இதெல்லாம் எங்க போய் அப்ளை பண்றது? இதெல்லாம் செஞ்சு காட்டணுங்கிறது யார் மேல கடமை? நம்ம மேல கடமை. இவ்வளவு வேலையா? ஆமா, இதுதான் வேலை. அதுக்குதான் இஸ்லாம் இது நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய பணி. அதுக்குதான் நமக்கு சொர்க்கம். சும்மா 4 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம், தொழுகையில ஃபர்ஸ்ட் சஃப்ல நின்னுட்டோம். இதற்கு நமக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கறது இல்ல. இவ்வளவு கஷ்டமான வேலைங்கிறதுனாலதான் நமக்கு அல்லாஹ் இந்த சொர்க்கம் கொடுக்கறாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா கிடையாது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அதை வச்சுதான் நமக்கும் விசாரணை நடக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் என்ன செய்யப்பட்டவங்க? தேர்வு செய்யப்பட்டவங்க. மனித குலத்திற்காக, உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்காங்க? தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் நாம தேர்வு செய்யப்பட்டிருக்கோமா? தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். அதே ரசூலுடைய பணி நாம செய்யணும். நபிமார்களுடைய வாரிசுகளா இல்லையா? நம்ம உலமாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாத்தை விட 3 அத்தியாயம் 110 வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டும் தடுக்கிறீர்கள். 3 அத்தியாயத்துல 110 வசனம் அல்லாஹ் சொல்றான். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் 22 அத்தியாயத்துல 78 வசனத்துல சொல்றான், அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள் எல்லாம் சொல்றான். என்னுடைய பாதையில ஜிஹாத் செய்ய வேண்டிய அளவுக்கு நீங்க செய்யுங்க, நழுவிக்காதீங்க, சாக்கு சொல்லாதீங்க, எங்கேயாவது ஷார்ட்கட் தேடி ஓடிடாதீங்க எல்லாம் சொல்றான். அவன் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான். எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கான்? அதே வார்த்தை தான் வருது. ஹுவஜ்தபாக்கும். முஸ்தபா அப்படின்னா என்ன? தேர்வு செய்யறது. வஜ்தபா அப்படின்னா, இஸ்தபா அப்படின்னாலும் தேர்வு செய்யறது. அப்ப ரசூலுல்லாஹும் தேர்வு செய்யப்பட்டவர், நாமளும் யாரு? தேர்வு செய்யப்பட்டவங்க. அப்போ நம்மள அல்லாஹ் மனித குலத்திற்கே வழிகாட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கான். எந்த துறையில வழிகாட்டுறதுக்கு? அனைத்து துறையிலும் வழிகாட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு சமுதாயம் நாம.